இளையராஜாவின் இசையில் வெளியான டிஸ்கோ டிஸ்கோ என்ற பாடலின் இசை மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த டீசர் மற்றும் இசை வெளியாகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இசை ஞானி இளையராஜா கூலி திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் நிறுவனத்திற்கு தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் கூலி திரைப்படத்தின் டீசரில் இளையராஜாவின் தங்கமகன் படத்தில் இடம்பெறும் வா வா பக்கம் வா என்ற பாடலில் இடம்பெறும் குறிப்பிட்ட வரிகள் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான முறையான எந்த அனுமதியும் சம்பந்தப்பட்ட யாரும் இளையராஜாவிடம் பெறவில்லை. இளையராஜாவின் அனைத்து பாடல் மற்றும் இசைகளுக்கான முதல் உரிமையாளர் அவரே. ஆனால் அவரின் உரிமையை பெறாமல் இசை மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அதிரடியாக சன் பிக்சர் நிறுவனத்திற்கு நோட்டீஸை இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பு அனுப்பியிருப்பது ரஜினி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.